நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? அது மட்டும் இல்ல, இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண். இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காலிங்கராயன் அணை, காலிங்கராயன் கால்வாய். காலிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா? பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்போ நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதே தைரியத்தை, அதே துணையா என் கூட நிக்கிறீங்க. இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம்? இதை எப்படி நம்ம கெடுக்கலாம்? என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம்? என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம்? இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன், நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10. அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம